நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो. लक्ष्मीनाथ समारंभां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतार श्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. இந்த விஷயத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாம பெருமாள் தான் இதில் எது உண்மை என்ன நடந்தது அப்படிங்கிறத தன்னுடைய ஹிருதயத்தில் புரிய வைக்கணும் அப்படிங்கிறத பெருமாள்கிட்டயே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான் ராஜா. பகவானும் கீதையில் சொல்கிறான், என்னுடைய பக்தன்கிட்ட எந்த தவறுகள் இருக்குமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி நீ விசாரணை பண்ணாத. என்னுடைய பக்தன்ட்டு தவறுகள் இருந்தால் அவன் என்னுடைய பக்தனாக இருக்கிறதுனால நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதை விசாரணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன்கிட்ட குற்றங்கள் இருந்து என்கிட்ட இருக்கக்கூடிய பக்தியும் உண்மையான பக்தியாக இருக்குமானால் அவனை நான் பக்தன் என்றே அபிமானிக்கின்றேன் என்கின்றான். உத்தம பக்தன் சுத்த பக்தன் வேற. பிரகலாதன் மாதிரி அஜாமிலனுக்கும் பகவான் சத்கதி கொடுத்தான், சத்ரபந்துக்கும் சத்கதி கொடுத்தான் அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. அவன்கிட்ட தோஷம்தான் இருக்கட்டும், தோஷம் இல்லைன்னு சொல்லலை, இருக்கட்டுமே, ஆனால் நான் அவனை பார்த்துக்கிறேன். உன்னுடைய பக்தனா வச்சுண்டு அவன்கிட்ட தோஷத்தை வச்சுட்டு இருக்கிறது உனக்கு ஒரு பெருமையா அப்படின்னா? எனக்கு பெருமை இல்லை, நான் அப்படியே விடமாட்டேன். அவனை என்ன பண்ணுவேன்? க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவனை தர்மாத்மாவா பண்ணுவேன் அப்படிங்கிறார். எப்போ அப்படின்னார்? க்ஷிப்ரம், சீக்கிரமாக பண்ணிடுவேன். எங்கிட்ட அவன் விடாமல், அவன்கிட்ட எவ்வளவு குற்றங்கள் இருக்கட்டும், விடாமல் நாமகீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கட்டும். நாமகீர்த்தனம் பண்ணும் பொழுது கோவிலில் போய் நிறைய ஸ்தோத்திரங்களை சொல்லி பெருமாளை வழிபடுறோம். மகான்கள் பண்ணின அருளிச்செயல்கள்னால பெருமாளை வழிபடுறோம். எல்லாம் இருக்கட்டும். பிரபோ, என்னே இப்படி வச்சிருக்கேன், உன்னுடைய நாமகீர்த்தனம் பண்ணிட்டு உன்னுடைய பக்தன்னு நான் இருந்துட்டு இத்தகைய குற்றங்கள் உடையவனா நான் இருக்கிறது எனக்கே பிடிக்கலையே, அப்போ உனக்கு இது எப்படி பிடிக்கும்? என்னாலும் என்னை திருத்திக்க முடியலே, நான் அசக்தன், நீ அசக்தன் இல்லையே, நீ சர்வசக்தனாச்சே. என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய துர்வாசனைகளை அபியாசத்தினால நான் மாற்றிக்கொள்றதுக்கு எனக்கு நாள் ஆகும், உனக்கு அது ஒன்றும் நாளாகாதே, ஒரு க்ஷணத்தில் நீ கிருப்பா பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்? பண்ணு. எனக்கு பணம் வேணும், காசு வேணும், வீடு வேணும், பங்களா வேணும் அப்படிங்கிறத விட என்னை நல்ல தர்மமான வாழ்க்கையை நடத்திட்டு போ. நான் தவறுகள் பண்ணின பிறகு நீ ஏன் பண்ணினே அப்படின்னு கேட்காதே, தவறே பண்ணாத ஒரு வாழ்க்கையில் என்னை கூப்பிட்டுட்டு போ, நல்லவர்களோடு சேர்த்துவை, நல்ல விதமாக என்னுடைய புத்தி வேலை செய்யட்டும். ஏதோ ஆசை மேலிட்டு இல்லைன்னா உணர்வுகள் மேலிட்டு நான் ஒரு தவறான வழியில் போகிற மாதிரி பண்ணிடாது. ஏன்னா மனித பிறவி அப்படிங்கிறது ரொம்ப அருமையானது. நான் இன்னும் எவ்வளவு நாள் உலகத்தில் வாழ்வேன்னு சொல்ல முடியாது. வாழக்கூடிய காலத்தில் உனக்கு ஏதாவது உபயோகமாக 10 நாம கீர்த்தனம் பண்ணிண்டு, பாகவதம் படித்துண்டு, ராமாயணம் கேட்டுண்டு, கதை கேட்டுண்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேனே தவிர, இருக்கிற சொச்ச நாளையும் ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனையே நான் சிந்தனை பண்ணி வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாக எனக்கு போயிடக்கூடாது, பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னுட்டா தவறான மார்க்கங்களில் பிரவேசிக்கக்கூடாது, தவறான மார்க்கங்களில் பிரவேசிக்கக்கூடாது அப்படின்னுட்டா தவறான மனுஷர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப பலம் உள்ளது. பிரார்த்தனையால் நடக்க முடியாததே எதுவும் கிடையாது. நாமும் அப்படிங்கிறதே மந்திரம்தான். அதனால தெய்வத்துக்கு உலகம் வசப்பட்டிருக்கு, அந்த தெய்வமோ அதனுடைய நாமத்துக்கு வசப்படும். இந்த உலகமே யாருடைய ஒரு கண்ட்ரோலில் இருக்குன்னா ரங்கநாதனுடைய கண்ட்ரோல். அந்த பிரபு தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கான், அவன் தான் நடத்திண்டு போகிறான், அவன் தான் தங்கிட்ட இந்த உலகத்தை லயப்படுத்திக்க போகிறான். உலகமே அவனுடைய வசத்தில் இருக்குது. அவன் யாருக்கு வசமாறான் அப்படின்னுட்டு அவனுடைய நாமத்துக்கு வசமாறான். அவனுடைய நாமத்தை சொல்லி அவனுக்கு வசப்படுத்திட்டோமானால் உலகமே உன்னுடைய வசமாயிடுறது அப்படிங்கிறது தானே பொருத்தம். அதனால் பிரார்த்தனை அப்படின்னுட்டா ஏதாவது 2 ஸ்தோத்திரங்களை சொல்கிறது இருக்கட்டும்,
ஹிருதய சுத்தமாக உனக்கு வந்து இந்த மொழியில் பண்ணணுமா அந்த மொழியில் பண்ணணுமா அந்த மொழி பிரச்சனையே இல்லை. மனதனால் பிரார்த்தனை பண்ணும் பொழுது பொறுத்தியார் கேட்டுடுவாளோ அப்படிங்கிற கவலையும் இல்லை. சுத்தமாக பகவான்கிட்ட ஹிருதயத்தினால பேசு. பகவான் ஹிருதயத்தினாலேயே அவங்ககிட்ட பேசுவான். அதனால் ஒரே பிரார்த்தனை இருக்கட்டும், என்னை சரியான பாதையில் கூப்பிட்டுட்டு போ. எனக்கு கண்ணை கொடுத்தேன், காலை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், அருமையான மனித பிறவியை கொடுத்தேன். இந்த மனித பிறவி எனக்கு எந்த விதத்துலையும் நான் வந்து இதை வீண் பண்ணிடக்கூடாது. ஒரு கால்கள் இல்லாத மாற்றுத்திறனாளியாக என்னை நீ படைத்திருந்தேயானால் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? எனக்கு கால் மட்டும் இருந்ததுன்னா நான் அந்த ரங்கநாதனை 108 பிரதட்சணம் பண்ணுவேனே, 1008 பிரதட்சணம் பண்ணுவேனே, சப்த பிராகாரத்தையும் கார்த்தால ஒரு நாமா சொல்லிட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணுவேனேன்னு நான் மாற்றுத்திறனாளியாக பிறந்திருந்தேனானால் தோணும். ஆனால் இருக்கும் பொழுது நான் பண்ணுறதில்லை. எனக்கு கண்கள் இல்லாமல் நீ படைத்திருந்தாயானால் அப்பொழுது எனக்கு தோணும், எனக்கு மட்டும் பெருமாள் கண்ணை கொடுத்திருந்தார்னா அவருடைய திருமஞ்சனத்தை ஓடி ஓடி போய் சேவிப்பேனே, புறப்பாட ஓடி ஓடி போய் சேவிப்பேனே, கோவிலை விட்டு ஒரு க்ஷணம் கூட வரமாட்டேனேன்னு தோணும். கண்கள் கொடுத்த நான் இதை அலட்சியப்படுத்திட்டு உட்காந்துண்டு வேற ஏதோ காட்சிகளை நான் பார்த்துட்டு இருக்கேன். காது இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளியாக நாம் பிறந்திருந்தேனானால் எங்கேயாவது பகவத்குணம் நடக்கும் பொழுது எல்லாரும் ஆஹா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு காதில் வேலையே, அப்படி காதில் விழாத அளவுக்கு நான் பிறந்து விட்டேனே, நான் மட்டும் எனக்கு மட்டும் அது கிடச்சிருந்தது அப்படின்னா நான் எவ்வளவு நன்னா பகவத்குணத்தை எங்கே நடந்தாலும் அனுபவிப்பேனேன்னு தோணும். கண்கள் இல்லாத மாற்றுத்திறனாளியாக பிறந்திருந்தேனானால் எல்லாரும் பாகவதமோ ராமாயணமோ ஒரு எழுத்து படிக்க தெரியாமல் உட்கார்ந்துருக்காளே, எனக்கு மட்டும் அப்படி கண்களை பகவான் கொடுத்திருந்தா கிட்டு கிட்டு கிட்டுன்னு எத்தனை கஷ்டப்பட்டாவது தலைகீழ நின்னாவது பாகவத ராமாயணத்தை அற்புதமாக நான் பாராயணம் பண்ணுவேன் அப்படிலாம் தோணும். எது கையில் கிடைக்கிறதோ பகவான் உனக்கு கொடுத்துட்டான். அலட்சியமாக இருக்கு, அலட்சியப்படுத்தக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதனால என்னன்னா, பிறவிங்கிறது அருமையானது. அந்த பிறவியும் பகவானுக்கே ஆட்பட்டு இருக்கணும். அதனால பகவான் சொல்றான், நீ பக்தி பண்ணின அடுத்த நாள் இந்த தோஷங்கள் எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போகும், பொறுமையாக பக்தி பண்ணிட்டு வா, பாவம் போயிடும். அப்புறம் என்னென்னா அந்த வாசனை போகணும். அந்த வாசனை போனாதான் அப்புறம் உன்னை சுத்த ஆத்மாவை ஆக முடியும். பொறுமையாயிரு. ஒரு சின்னதாக மாங்கண்ணு வச்ச உடனே நமக்கு உடனே மாம்பழம் வந்து விடலை. அது பெரிய மரமாகி 1000 பூ பூத்து அதில் எவ்வளவோ பூ கீழே விழுந்து கொஞ்சம் காயாகி கொஞ்சம் பழமாகி, அது மாதிரி கண்ணு நட்ட உடனே இன்றைக்கி பழம் வரான்னு பார்க்க முடியாது. நாம சொல்லிகிட்டே இரு. அந்த நாமா இப்போ தான் சின்ன விதையாக உள்ள பேருக்கு அது முளை விட்டு வெளியில் வரும், சின்ன கண்ணாக வரும், கொஞ்சம் செடியாக வரும், அப்புறம் மரமாக வரும், பெரிய மரமாகி அது குலுங்கி குலுங்கி பூத்து பூத்து காய்த்து பழம் கொடுக்கும். அது வரைக்கும் உனக்கு பொறுமை வேணும். அத்தகைய பொறுமையோடு நாமகீர்த்தனம் பண்ணின்று, நாமகீர்த்தனம் பண்ணுறவன் ஒரு காலம் வீணாக மாட்டான். திருட விசுவாசத்தோடு பண்ணு. நாமகீர்த்தனம் பண்ண உடனே அவா சொன்னான் நிறுத்திடாது. உன்னுடைய அதெல்லாம் ஏன் அவர்கள் எல்லாம் உன்னை சொல்கிறான்னா, உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு பார்க்குறா, இல்லை சில சக்திகள் வந்து நீ நாமகீர்த்தனம் பண்ணி நல்லதை அடைஞ்சிட போறியேங்கிறதுனால உன்னை தடுக்க பார்க்கறது. பிடிவாதமாறு. நாமுங்கிறது எல்லா மகான்களும் 2 கையை தூக்கின்னு காண்பிச்ச ஒரு மார்க்கம். அதனாலே பகவான் சொல்கிறான், எங்களுடைய பக்தன்ட்டு ஏதாவது தோஷம் இருக்குமானால் நீ விசாரிக்காதே, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அதனால் ராஜாவுடைய சொப்பனத்தில் போய் பகவான் ராஜாவுக்கு தரிசனம் கொடுத்தான். கொடுத்து விப்ரநாராயணன் எந்த தவறுமே செய்யலை. அவருடைய சொந்த கிராமத்தை விட்டுட்டு ஸ்ரீரங்க வாசமே செய்து கொண்டு நந்தவனம் அமைத்து எனக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருந்தார். அவரை நாம் தடுத்து ஆட்கொள்ளணும்னு ஆசைப்பட்டோம். அதனால் அவர் பொருட்டு இத்தகைய ஒரு லீலையை நாம் தான் செய்தோம் அப்படின்னு உடனே மறுநாள் கார்த்தால அலறி அடித்து கொண்டு ராஜா விப்ரநாராயணனுடைய காலில் விழுந்து நடந்ததெல்லாம் சொன்னான். இப்படிதான் பகவான் பண்ணுவான். பக்தி பண்ணுறது ஒருத்தராக இருக்கும், தரிசனம் ஒருத்தருக்கா இருக்கும். சொப்பனத்தில் கூட அழுதார் விப்ரநாராயணனுக்கு. பகவானுடைய கிருபையை தாங்க முடியல அவருக்கு. அப்படியே ரங்கநாதனை ஓடி போய் பார்க்கிறார். பார்த்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தகைய சம்பவங்கள் எல்லாம் அப்படி ஸ்மரிச்சே இந்த பாடல்ல சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயர் கண்ணென்னும் வலையுள் பட்டு அழுந்து வேணை. என்ன இந்த பெருமாள் இப்படி நம்ம நினச்சின்னு இருக்கோம் அபயஹஸ்தம் அப்படின்னுட்டு, தானுஹஸ்தம்னு பெருமாள் இப்படி வச்சுட்டு இருப்பார்.
வரதஹஸ்தம் இப்படி கையை வச்சுருப்பார். ஆகுவான முத்திரைன்னு வரவாளை பார்த்து வான்னு கூப்பிடக்கூடிய ஒரு முத்திரை உண்டு. எல்லாம் பெருமாள் இருக்கார் இல்லையா? ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாள் அப்படி அபயம்னு காண்பிக்கிறது ஆழ்வாருக்கு எப்படி தெரியறதா? இப்படி தெரியறதா. ஏன் அப்படின்னா, போகாதே, என்ன போகாதேன்னார், தவறான வழிக்கு போதரே என்று சொல்லி எல்லாருக்கும் அபயம்னு கொடுக்குற கை, வேண்டாண்டா, தப்பு பண்ணாதே, போகாதே, போதரே என்று சொல்லி. அப்போ சொல்றார், நீ போதரேன்னு எப்போ சொன்னேன்? எல்லாரும் தானே சொன்னா, நீ மட்டும் பெருமாள் மட்டும் சொன்னாரா? சொந்தக்காரெல்லாம் கதறி கதறி அழுதாளே, மானம் போகிறது, குடும்ப கௌரவம் போகிறது, வெளியில் தலை தூக்க முடியலை, இப்படி பண்ணாதேன்னு அழுதாளே, நான் கேட்கலையே. அவர்கள் என்ன கதறி எழுத உபதேசம் பண்ணி நான் கேட்கலையே. ஃப்ரெண்டெல்லாம் சொன்னானே, போகாதடா, இது தவறான பாதடா, வேண்டாண்டா நமக்குன்னு சொன்னானே, கேட்கலையே. ஊரில் போகிறவெல்லாம் கொள்ளுன்னு சிரிச்சாளே, பத்தியா பக்தி இல்லாம வேஷம், எனக்கு தெரியும் அது இப்படி தான் போய் முடியும்னு சிரிச்சாளே, அன்றைக்கு நான் கேட்கலையே. 10 பேர் இப்படி சிரித்தாலும் கூட அவள் வீட்டு திண்ணையில் படுத்துட்டு அதுவே சுகம் அப்படின்னு தானே இருந்தேன். ஆனால் நீ எப்போ என்கிட்ட போதரேன்னு சொன்னேன், அதை ஏன் கேட்டேன் அப்படின்னா, அவர்கள் சொன்னதெல்லாம் அந்த காதில். அதனால இந்த காதும் பகவான் இன்னும் நேராக வச்சுருக்கான், ஸ்ட்ரைட்டாக. ஏன்னா அப்படி போய் இப்படி சரண வெளில வரத்துக்காக. அதனால நிறைய பேருக்கு இந்த காது வழியாக அது உள்ளே போகும்போதே இந்த பக்கம் ஒரு கோபுர வாசலில் வர காற்று இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வெளியில் போய்டுற மாதிரி கரெக்டாக வெளியில் போய்டுறது. சில பேருக்கு தான் அது ஒரு டேர்ன் எடுத்துட்டு புத்திக்கு போகிறது. அதனால இங்கே சொல்கிறார், போதரே என்று சொல்லி புத்தியிர் புகுந்து. அதனால நீ பண்ணின உபதேசம் என்ன, நான் காதில் பண்ணியிருக்கிற உபதேசமாக இருந்தால் அவர்கள் உபதேசம் மாதிரி உன்னுடைய உபதேசமும் ஆயிருக்கும். ஆனால் நீ அங்கே பண்ணலை, காதில் பண்ணலை, புத்தியிர் புகுந்து, அறிவில் புகுந்து திருத்திட்டேன்ன. தன்பால் ஆதரம் பெருக வைத்து என்ன பண்ணினார் பெருமாள் அப்படின்னா, எதையாவது ஒன்று அதை விட பெருசாக ஒன்று காட்டினாதானே வந்து பெருசாக நமக்கு மாறுவோம். ஏதோ ஒரு குழந்தை ஒன்று கேட்குறதுனா, அது வேண்டாம் உனக்கு, அதை விட ஒன்று பெருசாக வாங்கி தரேன் அப்படின்னுட்டா அந்த அழற குழந்தை வந்து மாறிடுறது. அதனால நீ ஏதோ தேவதேவி தேவதேவி தேவதேவின்னு விழுந்து கிடக்கியே, உனக்கு வேற ஒன்று காண்பிக்கிறேன். அந்த தேவதேவியோட அழகை விட ஒரு பேர் அழகு காண்பிக்கிறேன். என்ன அப்படின்னார், பகவான் அவருக்கு பக்தி அனுகிரகம் பண்ணினாராம். அந்த பக்தி ஹிருதயத்தில் அவருக்கு கிரகிக்க ஆரம்பித்தது. ஆதரம்னா பெருமாள் மேலே இருக்கக்கூடிய அத்தகைய பக்தி ஹிருதயத்திலிருந்து பெருக, புங்கமா ஒரு ஊற்று கிளம்பி வரா மாதிரி ஹிருதயத்திலிருந்து வர 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 அவருக்கு என்ன தெரியறது அப்படின்னா, அந்த பெருமாளுடைய தாமரை கண்கள் அப்படின்னு, அந்த பெருமாளுடைய கண்ணழகு, மூக்கழகு, வாயழகு அத்தனையும் தெரிந்த உடனே இத்தகைய ஒரு அழகு பிரத்யட்சமாக பார்த்துட்ட ஒருத்தனுக்கு வேறு ஒருத்தருடைய அழகு ஒரு மனுஷனுடைய அழகில் போய் ஈடுபட முடியுமான்னு. ஏன்னா மனுஷனுடைய அழகுங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது. ஒரே ஒரு வியாதி வந்ததுன்னா போயிடும், அழகு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். உடம்புல ஒயிட் பேச்சஸ் வரட்டும், இல்லைன்னா அதாவது சரீரத்தில் சருமத்தில் ரோகம் வரட்டும், இருக்கிற இடம் தெரியாமல் அழுக போயிடும். தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டட்டும், பல்லு உதிர்ந்து போகட்டும், கண்ணில் ஏதாவது வியாதி வரட்டும், அழகு எங்கேருந்து இருக்கும், ஒரு விபத்து உள்ளாகட்டும், இது என்ன சாஸ்வதமா? அப்படி இல்லைன்னா உடம்புல வந்து சுகர் வந்தாலும் சரி, பிளட் ப்ரெஷர் வந்தாலும் சரி, வயோதிகம் வந்தாலும் சரி, அந்த அழகு போய்டுறது அது சாஸ்வதமா? அதனால இத்தகைய சரீரத்தில் என்ன இருக்குது, கிருமி இருக்குது, மலம் இருக்குது, மூத்திரம் இருக்குது, எலும்பு இருக்குது, ரத்தம் இருக்குது, மாம்சம் இருக்குது, இந்த அழகு சாஸ்வதமா? அதை விட என்னென்னா சாஸ்வதமான ஒரு அழகு பெருமாள். இந்த பெருமாளுடைய அழகு சரீரத்திலே அது திவ்ய சரீரமாக இருக்கிறதுனாலே அதுக்கு மூப்பு கிடையாது, மரணம் கிடையாது, வியாதி கிடையாது, அதுக்கு வந்து கிழத்தனம் வராது, மரணம் கிடையாது, ஜர கிடையாது. அத்தகைய ஒரு அழகுன்னா அது எல்லாம் திவ்யமானது அவனுடையது. திவ்யமானதுங்கிறது மட்டுமில்லை, எத்தனை தரம் பார்த்தாலும் அழுக்காத ஒரு அழகு. அதனால சொல்றார், பெருமாள் புத்தியில் புகுந்து போதரே என்று சொல்லி. எப்படி என்னை மாற்றினார் அப்படின்னா, புத்தியில் புகுந்து போகாதேன்னு சொன்னார். போகாதேன்னு எப்படி சொன்னார் அப்படின்னா, டக்குன்னு அந்த அவருடைய அழகை ஒரு தரம் பெருமாள் வந்து ஆழ்வாருக்கு அப்படி பிரத்யட்சமாக காண்பித்தார். ஒரே ஒரு தரம் பெருமாளுடைய அழகை அப்படியே பாதாதி கேசம் கேசாதி பாதம், அவனுடைய தாமரை போன்ற சரணங்கள், அவனுடைய தொடை சிறு வயறு, அவனுடைய வக்ஷஸ்தலம் ஸ்ரீவத்சம் கௌஸ்துவம், உருண்டு திரண்ட கழுத்து, அகன்ற புஜங்கள், நீண்ட அவனுடைய கைகள், அதில் இருக்கக்கூடிய விரல்கள் தாமரை போன்றது எல்லாம் அதை பார்த்துட்டார் அழகர்.
பகவான். அவர் பார்த்துட்ட உடனே என்ன அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு திதிப்பை சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டா கசக்கிற மாதிரி அந்த ரங்கனை பார்த்த கண்களுக்கு இனிமேல் எந்த அழகும் எடுபடாது. அப்படி திருத்திட்டான் பகவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்னுடைய அழகு காண்பித்தான். அவனுடைய அழகு காண்பித்ததுக்கு பிறகு வேறு ஒரு அழகு எடுபடுமான்னு, அதனால எப்படி மாற்றினா பகவான் மாற்றினாருங்கிறார். போதரே என்று சொல்லி புத்திர் புகுந்து தன் பால் ஆதரம் பெருக வைத்த. திரும்பி சொல்றார், இது யாரு அப்படின்னார். இவன் ஜகத்தையே சிருஷ்டி பண்ணினவன் சொல்லக்கூடாதா? ஜகத்தையே பரிபாலனம் பண்றவன் சொல்லக்கூடாதா? ஜகத்தையே தங்கிட்ட ஒடுக்கின்றவன் சொல்லக்கூடாதா? தேவர்களும் கை தொடரக்கூடிய தேவாதி தேவன் சொல்லக்கூடாதா? அப்படிலாம் விட்டார் அழகன். என்னவோ ஆழ்வார் பார்த்ததிலிருந்து அழகன் அழகன்னார். ஏன்னா அத்தகைய அழகை தான் அவரை காண்பித்து வசப்படுத்திருக்கா. ஏன்னா இவர் அழகில் தானே கீழே விழுந்தார். நீ ஏதோ ஒரு அல்ப அழகத்தில் போய் விழுந்தியே, ஏன் அழகை பார். ஏன் அழகை பார்த்த பிறகு இன்னொன்று உனக்கு அழகாக தோன்றுமா? பார்த்துடலாமே. அதனாலே அழகை காண்பித்து பெருமாள் இவரை தன் பக்கம் திருத்தி ஆட்கொண்டதுனால இவர் எல்லாம் பாடுறதெல்லாம் அழகனூர் அரங்கமன்றே, அழகனூர் அரங்கமன்றே அப்படின்னுட்டு பெருமாளுடைய அழகையே பாடுறது தான் இவருடைய ஒரு அழகா இருக்கு. அடுத்த பாசுரத்திலே அழகா சொல்றார், விரும்பி நின்று ஏத்த மாட்டேன் விதியிலேன் மதியொன்றில்லை இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம் சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோவில் கொண்டு கரும்பினை கண்டு கொண்டேன் கண்ணினை கலிக்குமாறே. விரும்பி நின்று ஏத்த மாட்டேன். ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்து பாடங்களை படிக்க வைக்கிறதுல பலவிதம் உண்டு. ஒரு குழந்தைய படி, என்ன பண்ணுற, புத்தகத்தை எடுத்து படி அப்படின்னா ஒரு குழந்தை படிப்பான். இன்னொரு குழந்தைய ஒரு தடி எடுத்துட்டு படிடா அப்படின்னு 2 போட்டால் தான் படிப்பான். ஒரு குழந்தை அவன் படிக்கிற வரைக்கும் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு அவனையும் படிக்கிறானான்னு பார்த்துட்டு இருக்கணும், இல்லைன்னா சும்மா புஸ்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். படிக்கிற மாதிரி பேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் யாரோ ஒரு குழந்தைக்கு தான் தானாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். படிப்பில் ஆர்வம், பிறருக்காக படிக்கிறது, படிக்கிற மாதிரி பாசாங்கு பண்ணுறது, மிரட்டினா படிக்கிறது, இப்படிலாம் இருக்கிற மாதிரி பக்தியிலையும் கூட என்ன அப்படின்னா, கோவிலுக்கு போ அப்படின்னு பிடிச்சி சில பேரை தள்ளணும், கதைக்கு போ தள்ளணும், உட்காந்துண்ட நாமா சொல்லு தள்ளணும். அதுக்காக சொல்லுவான். இல்லை சில சமயம் சில பேர் தெரியாதனமாக அந்த இடத்துல மாட்டின்ட்டோமே, டெய்லி திருன்னு வச்சுட்டு எப்படாப்பா கிளம்பலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவாளும் உண்டு. கதையில் வந்து உட்காந்துருவா, கதையில் இப்படி பார்த்துட்டு இருப்பா. யாராவது ஒருத்தர் கிளம்பினா அந்த சாக்கு வச்சுன்னு பின்னாடியே அவளை கிளம்பி ஓடி போயிடுவா. அவளுக்கு என்னென்ன எங்கேயோ மாட்டின்ட்டா மாதிரி வெளியில் அப்பாடா தப்பி தவறி வெளில வந்துட்டோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கா? இல்லை ஏதோ இது பண்ணினா கஷ்டம் போகும், நான் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு கஷ்டமேன்னு பக்தி பண்ணுவா, தலையெழுத்தேன்னு பக்தி பண்ணுவா. ஏதோ சொன்னால் அந்த கோவிலுக்கு வந்தால் நடக்கணும், பார்க்கலான்னு வந்திருக்கேன், என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன், அப்படி இருக்கா? இப்படி உலகத்தில் இருக்க இல்லையா? ஆனால் அந்த பெருமாளை ஆசை ஆசையாக கொஞ்சி 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 பக்தி பண்ணணும் இல்லையா? எப்பேற்பட்ட பிரபு அவன்! அப்பேற்பட்ட பிரபுவே கொஞ்சி கொஞ்சி அவனுடைய அருமை பெருமை தெரிஞ்சு அவனை ஏத்தனம். ஆனால் அப்படி இல்லாமல் ஏதோ கடமையே இல்லை பாவம் போகும், இல்லை ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறதாகவோ, இல்லை பிறருடைய ஒரு நிர்பந்தத்தினாலேயோ, இல்லை தெரியாதனமாக அகப்பட்டு கொண்டதுனாலேயோ பக்தி பண்ணுறதை காட்டிலும் அவனுடைய அருமை பெருமை தெரிஞ்சு பக்தி பண்ணது தான் அழகு அப்படிங்கிறத ஆழ்வார் முதல் வரியில் விரும்பி நின்று ஏத்த மாட்டேன். அவனும் அப்படி உன்னுடைய பெருமை தெரிஞ்சு சந்தோஷமாக பக்தி பண்ணலையேப்பா அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கின்றான்.